ரீசெண்ட் டேஸ்ல கிரிப்டோ விட்ரால சேஃபா எப்படி பண்ணணும், அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகாம எப்படி பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ ஃபாரெக்ஸ் ட்ரேட் பண்ற ட்ரேடர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிரிப்டோவா கன்வெர்ட் பண்ணி கிரிப்டோவை ஐஎன்ஆரா சேஞ்ச் பண்றாங்க. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன் இருக்கும்போது கிரிப்டோவை இங்க பையும் பண்றோம் அண்ட் தென் செல்லும் பண்றோம். ஸோ பை அண்ட் செல் ரெண்டுத்துலையுமே ரிஸ்க் இருக்கான்னு கேட்டா கம்பல்சரி ரெண்டுத்துலையுமே ரிஸ்க் இருக்கு. என்ன டைப் ஆஃப் ரிஸ்க்? ஃபர்ஸ்ட் பை பண்ணும்போது ஃபேக் ஆர் கேமிங் யூஎஸ்டிடியோ இல்லை ஃபேக் கரன்சியோ கிரிப்டோல உங்களால என்ன பண்ண முடியும்? பை பண்ண முடியும். இது நிறைய இடத்துல எந்த மூலமா நடக்குன்னு பார்த்தீங்கன்னா P2P. P2P மீன்ஸ் என்ன பண்ணீங்கன்னா பர்சன் டு பர்சன் டிரான்ஸ்ஃபர். ஸோ இதை நிறைய ஸ்கேமர்ஸ் வந்துட்டு பண்றாங்க. நீங்க சப்போஸ் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு உங்களுடைய கிரிப்டோ வேலெட்டுக்கு ஃபேக்கான கிரிப்டோ கரன்சிஸ் வரதுக்கான சான்சஸ் 99% உண்டு. இதை யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ ரீசெண்ட் டேஸ்ல நாங்க எங்களோட அனுபவத்தை தான் ஷேர் பண்ணோம். இந்த மாதிரி நீங்க யாரு அத்தாரிட்டி, அதாவது ஆத்தரைஸ்டு என்டிட்டி இல்லாம நீங்க எந்த என்டிட்டிட்ட கிரிப்டோ பை பண்ணாலுமே உங்களுக்கு ஃபேக் கிரிப்டோ வரதுக்கான சான்சஸ் இருக்கு உங்க வேலட்ல. ஸோ அந்த ஃபேக் கிரிப்டோ வந்துச்சு அப்படின்னா நீங்க யூஎஸ்டிடி பை பண்ணிட்டீங்கன்னு நினைப்பீங்க. உங்க யூஎஸ்டிடி உங்க வேலட்டுக்கு வந்தா மாதிரி இருக்கும். வித்தின் த 30 மினிட்ஸ்ல உங்களுடைய வேலட்ல இருந்து மறைஞ்சு போகும். ஸோ இந்த மாதிரிலாம் ஃபேக் யூஎஸ்டிடிஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி கேமிங் யூஎஸ்டிடியுமே நிறைய ஃபேக்கா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்து கிரிப்டோ பை பண்றப்போ நீங்க யூஎஸ்டிடி ஒரு பையர்ல வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச பையரா இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. பட் நிறைய பையர்ஸ், ஏன்னா நாங்களுமே அனுபவப்பட்டிருக்கோம், இந்த மாதிரி பை பண்ணும்போது எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் பை. அதே செல்லிங், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். P2P செல்லிங் வந்து ரொம்பவே டேஞ்சர். என்ன ப்ரோ டேஞ்சர் அப்படின்னு சொன்னீங்க பாத்தீங்கன்னா சிம்பிள். ஸோ ரீசன்ட் டேஸ்ல நிறைய பேர் இந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துருப்பீங்க. பேங்க் அக்கௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆகும். எதுக்கு இந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள். இருக்கிற எல்லா ஃப்ராட் பையனும் பண்ற ஒரு விஷயம்னா இருக்கிற ஐஎன்ஆர உங்ககிட்ட கொடுத்துட்டு யூஎஸ்டிடியா வாங்கி அவங்க எஸ்கேப் ஆகுது. என்ன அப்புறம் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள். இப்போ இந்த இடத்துல உங்ககிட்ட யூஎஸ்டிடி இருக்கு, அதாவது கிரிப்டோ கரன்சி உங்ககிட்ட இருக்குன்னா நீங்க யாருக்கு பண்ணுவீங்க? P2Pல ஒரு பர்சனுக்கு யூஎஸ்டிடியை அனுப்புவீங்க. ஓகேவா? அந்த பர்சன் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு ஐஎன்ஆரா சென்ட் பண்ணுவார். பை பண்ணும்போது ஐஎன்ஆர அந்த பர்சனுக்கு அனுப்புவீங்க, யூஎஸ்டிடியா வாங்குவீங்க. அதே செல் பண்ணும் போதும் இந்த மாதிரி நடக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். இது நிறைய பேர் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் வந்துட்டு கேஷா கொடுத்து வாங்கிக்கிறேன், தாராளமா கேஷா கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னா அதுவும் ஒரு இல்லீகல் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது நான் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தெரியாது. பட் அது உங்களோட விருப்பம். நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னா, லீகலா டிரான்சாக்ஷன் பண்ணுங்க, அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஆனா அந்த அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர்ல டேஞ்சர் இருக்கு. என்ன டேஞ்சர் அப்படின்னா, ஒரு ஸ்கேமர் அவன்கிட்ட ஃபண்ட் எல்லாத்தையுமே அவன் கிரிப்டோவா மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவான். அப்போ ஆல்ரெடி ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு வந்தா அவன் மேல ஒரு லீன் கேஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஃபார் எக்ஸாம்பிள், சைபர் கிரைம்ல அவன் மேல கேஸ் இருக்கு, கொடுத்துருக்காங்க. ஏன்னா கார்டு மேலே 14 நம்பர் இருக்கு சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு ஸ்கேமர் இருக்கலாம். இந்த கேமிங் ஸ்கேம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது நீங்க 200 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, டபுள் ரிட்டர்ன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கேம் ஏமாட்டிக்கிட்டு இருக்காங்க. நிறைய கேமிங் ஸ்கேம்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்கு ரீசெண்ட் டேஸ்ல. அந்த மாதிரி ஃபண்ட் எல்லாமே என்ன ஆகுனா ஒரு அக்கௌண்ட்ல வந்து வச்சிருப்பாங்க. அந்த அக்கௌண்ட் ஆல்ரெடி மானிட்டரிங்ல இருக்கும். அந்த அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ஃபண்ட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அது லேயர் 1. ஸோ டைரக்ட் கல்பிரேட் அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த லேயர் 1 ஆகும். கல்பிரேட் அதுல உங்க அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு போகும் அப்படிங்கிறப்ப அது லேயர் 2 ஆகும். அப்படியே செயின் மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். நீங்க லேயர் 1லயோ லேயர் 2லயோ வந்துட்டீங்கன்னா யூ ஆர் த அக்யூஸ்ட். கல்பிரேட்டுக்கும் உங்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களையும் வந்து ட்ராக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் திங். ஸோ அப்போ நீங்க இடத்துல இருந்து வரும்போது அந்த கல்பிரேட் உங்களுக்கு ஃபண்ட் அனுப்புவான். என்ன அனுப்புவான் அப்படின்னா ஐஎன்ஆர். சிம்பிள்.
அந்த கல்பிட் அக்கௌண்ட்ல இருந்து 1 ரூபி வந்தா கூட உங்க அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகும். 1 ரூபி வந்தா கூட உங்க அக்கௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. நிறைய பேர் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகுது எதனால ஃப்ரீஸ் ஆகுது, என்ன ரீசன்னால ஃப்ரீஸ் ஆகுதுன்னு தெரியாம நிறைய திங்கிங் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேம் ஃபண்ட் உங்க அக்கௌண்ட்ல விழுறதுனால மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரீஸ் ஆகுது. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வழியே இல்லையா, இந்த மாதிரி பண்ணி அக்கௌண்ட்ல ஃப்ரீஸ் ஆகாம தப்பிக்கலாம்னா வழி இருக்கு. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா யூஎஸ்டிடி செல்லிங் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியா, பட் நீங்க இதான் பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் லீகலாவும் போயிடும் அண்ட் தென் சேஃபான டிரான்சாக்ஷன் நடக்கும். எப்படி பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிள். பினான்ஸ்ல பை அண்ட் செல் P2P பண்றதோ இல்ல மற்ற எக்ஸ்சேஞ்சஸ்ல P2P பண்றதோ ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா உங்களோட யூஎஸ்டிடிய இந்தியன் ரெகுலேட்டட் எக்ஸ்சேஞ்சஸ், அதாவது FIU ரெகுலேட்டட் எக்ஸ்சேஞ்சஸ். ஸோ FIU ரெகுலேட்டட் எக்ஸ்சேஞ்சஸ் யார் யாரு? Coindesk, வேற யாருக்கா? ஜியோடஸ், அப்போ இனோசிக்ஸ். ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு யாரு? FIU ரெகுலேட்டட் எக்ஸ்சேஞ்சஸ், இந்தியன் போர்டுல ரெகுலேட் ஆன எக்ஸ்சேஞ்சஸ். ஓகேவா? நீங்க இவங்க கிட்ட டைரக்டா வித்ட்ராவல் ப்ராசஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்சேஞ்சஸ்ல P2P பண்ணாம எக்ஸ்சேஞ்ச் டைரக்ட் வித்ட்ராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 1% TGS பிடிப்பாங்க அண்ட் உங்களுக்கான கேஷும் வந்து